ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2018ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன 12 ஸ்ட்ராங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி ட்வின் டவர் அட்டாக்க பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அத யாரு பண்ணாங்க, எதனால பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒசாமா பின் லேடன் தலைமையில தான் அந்த அட்டாக் நடந்திருக்கும். அந்த உண்மை சம்பவத்த வச்சு தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஒரு ஆர்மி ஆஃபீஸரா இருக்காரு. அவரோட தலைமையில ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபான அழிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ அப்பாயிண்ட் பண்றாங்க. கடைசியில ஹீரோவும் ஆப்கானிஸ்தானத்த சேர்ந்த அந்த மக்களும் சேர்ந்து தாலிபான அழிச்சாங்களா இல்லையா? எதனால தாலிபான் ஆப்கானிஸ்தான கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் நிக்கோலாஸ் ஃபல்ஷேக் அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் வார் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அத ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. அந்த வார் எலமெண்ட்ஸ்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவளோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம அவர தோரா தான் அவெஞ்சர்ஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இவரு இப்படி நான் நடிப்பேன்டா அப்படின்னு அவரோட நடிப்ப அரக்கத்தனமா சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நாட்டுக்காண்டி எப்படி போராடணும், அதே நேரத்துல அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்க குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஹீரோவா நடிச்ச கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவரோட ஒர்க்க நல்லா பண்ணி குடுத்திருக்காரு. அதுக்கடுத்து அவர் கூட நடிச்ச அந்த 11 சோல்ஜர்ஸுமே அவங்களோட நடிப்ப சூப்பரா பண்ணி குடுத்திருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் அந்த போர் நடக்கிற காட்சி எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்ல குதிரையில போற அந்த காட்சிய சினிமாட்டோகிராஃபர் ஒரு டாப் ஆங்கிள்ல ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. அதையும் சூப்பரா காட்டியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்த தழுவி எடுத்தது அப்படின்னு கடைசி எண்ட் கிரெடிட்ஸ்ல போடுவாங்க. அதுல அந்த 12 சோல்ஜரு, அங்க இருக்கிற அந்த தாலிபானுக்கு ஹெல்ப் பண்ண ஆப்கானிஸ்தான் மக்களு, அது எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ மாரி வச்சு காமிச்சிருப்பாங்க. அதே மாரி இந்த விஷயத்த யாரும் மறக்கக்கூடாது அப்படின்னு வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு வெளிய ஒரு சிலையும் வச்சிருப்பாங்க. அதையும் டைரக்டர் கடைசில எண்ட் கிரெடிட்ஸ்ல சூப்பரா போட்டு முடிச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா நமக்கு காமிச்சிருக்காரு. படத்தோட பேக் போன்னு பார்த்தாலே மியூசிக் தான். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த வார்லலாம் அந்த மியூசிக்கும், அந்த ஃபைட்டுக்கும் சூப்பரா இருக்கும். அதே மாரி படத்தோட ஸ்டார்ட்டிங்ல அங்க இருக்கிற சோல்ஜருக்கு எதனால அந்த அட்டாக் நடந்துச்சு, அதையும் டைரக்டர் ஸ்டார்ட்டிங்ல சில கிளிப்ஸ்லாம் வச்சு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதே மாரி ஒசாமா பின் லேடன் எதனால அந்த ட்வின் டவர தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க, கடைசியில எப்படி இந்த மிஷன் சக்சஸ் ஆச்சு, அதையும் சில கிளிப்ஸ்லாம் வச்சு டைரக்டர் மெர்ஜ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு காட்டுன விதம் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையில எங்கேயுமே குறை வைக்காம சூப்பரா தான் கொண்டு போயிருக்காரு. அதனால இந்த படத்த தாராளமா எல்லாருமே பார்க்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்லயும், கூகுள் பிளே மூவிஸ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லயும் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங்கோட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.